நிதின் கட்கரி மீண்டும் போக்குவரத்து துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். நிர்மலா சீதாராமன் மீண்டும் நிதித்துறை அமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஜித்தன் ராம் மாஞ்சி அவர்களுக்கு சிறு குறு தொழில் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பதவி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு அமைச்சர்களின் இலாக்காக்களை நாம் பார்த்து வருகிறோம். மதியழகன் இணைப்பில் இருக்கீங்க, விவரங்களை வழங்கலாம். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை நேற்று பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சூழலில் மத்திய அமைச்சர்கள் யாராருக்கு என்னென்ன இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன என்ற விவரம் தற்பொழுது ஒவ்வொன்றாக வெளியாகி வருகிறது. அந்த வகையில் மிக முக்கியமான இலாக்காக்களாக கருதப்படக்கூடிய உள்துறை, பாதுகாப்பு, நிதித்துறை உள்ளிட்ட விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. அதன்படி உள்துறை அமைச்சராக அமித்ஷா இரண்டாவது முறையாக தொடர்வார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் அதே பொறுப்பை தற்பொழுது தொடர்வார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்புத்துறையை பொறுத்தவரை ராஜ்நாத் சிங் அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இரண்டாவது முறையாகவும் தொடர்வார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹரியானாவினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த மனோகர்லால் கட்டார் அவருக்கும் இலாக்கா அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் மின்சாரம் மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நிதின் கட்கரியை பொறுத்தவரைக்கும் மூன்றாவது முறையாக போக்குவரத்து துறை, மத்திய சாலை மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சராக தொடர்வார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிராக் பாஸ்வான் அவரை பொறுத்தவரைக்கும் அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக தொடர்வார் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. வெளியுறவுத்துறை அமைச்சராக டாக்டர் ஜெய்சங்கர் தொடர்வார் என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதே போல மத்திய பிரதேசத்தினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சராக இருந்த சிவராஜ் சிங் சௌகானை பொறுத்தவரைக்கும் அவருக்கு விவசாயம் மற்றும் கிராமப்புற மேம்பாடு மற்றும் பஞ்சாயத்து துறை அமைச்சராக சிவராஜ் சிங் சௌகான் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தர்மேந்திர பிரதானை பொறுத்தவரைக்கும் அவர் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக, கல்வித்துறை அமைச்சராக தொடர்வார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிரண் ரிஜிஜு அவரை பொறுத்தவரைக்கும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக இருப்பார் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தற்பொழுது ஒவ்வொரு பட்டியலாக தான் தற்பொழுது மீண்டும் வர தொடங்கி இருக்கிறது. பியூஷ் கோயலை பொறுத்த வரைக்கும் அவர் வர்த்தகத்துறை, ஏற்கனவே அவர் வர்த்தகத்துறை அமைச்சராக தான் இருந்தார். தற்பொழுது அவருக்கு மீண்டும் வர்த்தகத்துறையே ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதே போல பீகாரினுடைய முன்னாள் முதலமைச்சரும் இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா கட்சியினுடைய தலைவருமான ஜித்தன் ராம் மாஞ்சிக்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சராக அவர் செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தர்மேந்திர பிரதான் கல்வித்துறை அமைச்சராக செயல்படுவார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அஸ்வினி வைஷ்ணவ் அவர் இது கடந்த முறை ரயில்வே துறை அமைச்சராக இருந்தார். இந்த முறை அவருக்கு தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக அஸ்வினி வைஷ்ணவ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல ராம்மோகன் நாயுடு, அதாவது இந்த அமைச்சரவையில் மிக இளம் வயது 36 வயதான ராம்மோகன் நாயுடு மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சராக இருப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை இந்த துறையை பொறுத்தவரை பாஜகவை சேர்ந்த ஜோதிராதித்ய சிந்தியா தான் மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். தற்பொழுது தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த ராம்மோகன் நாயுடு அவர்தான் இந்த அமைச்சரவையில் இளம் வயது அமைச்சராக இருக்கிறார். அவருக்கு மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். முக்கியமாக முக்கிய துறைகளினுடைய அமைச்சர்கள் யார் என்ற தகவல் ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதே போல ஹர்தீப் சிங் பூரி அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பெட்ரோலியத்துறை அமைச்சராக தொடர்வார் என்றும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று முக்கிய இலாக்காக்கள் ஒவ்வொன்றாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அறிவிக்கப்பட்ட அனைத்து துறைகளுக்குமே கேபினெட் அமைச்சரோடு இணை அமைச்சர்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைத்து துறைகளுக்கும் இந்த கேபினெட் அமைச்சர் மட்டுமல்லாமல் இணையமைச்சர்களினுடைய பட்டியலும் ஒவ்வொன்றாக வெளியாகி வந்து கொண்டிருக்கின்றன. முழு விவரங்கள் இன்னும் சிறிது நேரத்தில் வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது ஒவ்வொரு துறையாக யாருக்கு என்னென்ன துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன இந்த விவரங்கள் தற்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்றன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.